whoever is listening or watching this message, இந்த மெசேஜ் யாரெல்லாம் கேக்குறீங்களோ I கவனிக்கிறீங்களோ prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் This year is going to be a year of great anointing and great prosperity and great power, that the Holy Ghost will come upon your family, come upon you, come into your life, into your room, and that's going to be a light from heaven, and that's going to be an encounter from the presence of the Lord. இந்த வருடம் பெரிய அபிஷேகத்தின் வருடம், செழிப்பின் வருடம், வல்லமையின் வருடம். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறார், உங்களுடைய அறைக்குள்ள வருகிறார், அந்த இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். So you know you have a hope. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Do you know you have a future? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. The Holy Spirit anointing, பரிசுத்த ஆவியானவருடைய the அபிஷேகம், river of the Spirit, Holy பரிசுத்த Ghost, ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த நதி. come into the river. இந்த நதிக்குள்ள நீங்க வாங்க. All of you, Happy New Year. Praise be to God. This is a year that the Holy Ghost will flow like an ever running stream. என்றும் வற்றாத நீரூற்று போல பரிசுத்த ஆவியானவர் பாய போகிற வருடம். Yes, come on, get into the Spirit even right now. இப்பொழுதே ஆவிக்குள்ள வாங்க. This is the year that the Holy Ghost wants to run fast and flow faster. இந்த வருடம் பரிசுத்த ஆவியானவர் வேகமாக ஓடி பாய போகிற ஆண்டு. He wants to satisfy the dry soul. வனாந்திரம் மாறி இருக்கிற உள்ளங்கள் ஆண்டவர் நிரப்ப போகிற ஆண்டு. Yes, Lord. Thank you, Lord. God says, I'm going to release the anointing, the river of my Holy Spirit. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே என்னுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய நதியை நான் கட்டவிழ்க்கிறேன். Whoever is thirsty right now, come unto me. யாரெல்லாம் தாகமா இருக்கிறீங்களோ இப்பொழுதே என்னுடைய Receive that anointing. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Take that anointing. இப்பொழுது அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Get into that anointing. அந்த அபிஷேகத்துக்குள்ள போங்க. Anointing is your safest place. அபிஷேகம் தான் உங்களுக்கு ரொம்ப பத்திரமான இடம். Anointing is your protection. அபிஷேகம் தான் உங்களுடைய பாதுகாப்பு. This year is a year of great anointing. இந்த வருடம் பெரிய அபிஷேகத்தின் வருடம். God says, ஆண்டவர் சொல்லுகிறார், the Holy Spirit shouts and says, பரிசுத்த ஆவியானவர் எழும்பி சொல்லுகிறார், வா, come, வா, drink of me, என்ன பானம் பண்ணு, drink of me. என்னை பானம் பண்ணு. This is the year who is going to get into the Spirit, he will be the safest person on this globe. இந்த வருடத்துல யார் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள போறாங்களோ அவங்க தான் ரொம்ப பத்திரமாக இருப்பாங்க. The one who is going to be in the Spirit, ஆவிக்குள்ள இருக்க போகிறவங்க, he is going to prosper, அவங்க செழிக்க போறாங்க, flourish, செழிக்க போறாங்க, he will grow, வளருவாங்க, multiply, பெருகுவாங்க, and he will increase, அவன் பெருகுவாங்க, and the Lord will take care of him. ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். Oh, the Holy Ghost anointing is right now being released now. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறது. Just receive the anointing for the whole of this year. இந்த வருடம் முழுவதற்கும் அந்த அபிஷேகத்தை Oh, பெற்றுக்கொள்ளுங்கள். the Holy Ghost has come into this church. பரிசுத்த ஆவியின் இந்த சபைக்குள்ள வருவார். He is falling upon everyone. எல்லார் மேல பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். He wants to touch everybody. எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் He wants to take you into the anointing. உங்களை இந்த அபிஷேகத்துக்குள்ள இழுத்து கொண்டு He போக wants to take you into the river. அந்த நதிக்குள்ள இழுத்து கொண்டு போக விரும்புகிறார். It's a healing river. இது சுகமளிக்கிற நதி. It's an anointing river. இது அபிஷேக நதி. It's a river of riches. அது ஐஸ்வரியத்தின் நதி. It's a river of mighty healing. பயங்கரமான அற்புதத்தின் நதி. It's a river of miracle. அற்புதத்தின் நதி. Right now the river is flowing down. இப்பொழுது இந்த நதி பாய்ந்து ஓடுகிறது. The river is flowing everywhere in the whole of this year. இந்த வருடம் முழுவதற்கும் அந்த நதி பாய்ந்து ஓடுகிறது. Hallelujah. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, இந்த வருடம் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. வாவ், மிதந்து மிதந்து மகிழணுமே. ஓ மிதந்து மிதந்து. This is the day the Holy Ghost is falling upon everybody. Oh, this is the day. Oh, this is the day. Oh, this is the day. The Holy Ghost is flowing like a river. He is flowing into your life. He is flowing in your family.
மிதந்து மகிழழுமே. ஓ மிதந்து மிதந்து மகிழழுமே. ஆவியானவரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ரிசீவ், இப்பமே பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வனாந்திரங்கள் செழித்திடுமே, வயல்வெளியாக மாறிடுமே. இந்த ஆண்டு வனாந்திரங்கள். Do you feel your life is like a wilderness? உங்க வாழ்க்கை வனாந்திர மாதிரி இருக்கிறதா? Do you feel your life is like a wilderness? உங்க வாழ்க்கை வனாந்திர மாதிரி இருக்கிறதா? It's going to flourish. இந்த வருடம் செழிக்க போகிறது. வனாந்திரங்கள் செழித்திடுமே, வயல்வெளியாக மாறிடுமே. காடுகள் எல்லாம் சிரித்திடுமே, காடுகள் எல்லாம் சிரித்திடுமே. கைகளை கொட்டி பாடிடுமே. ஓ ஓ கைகளை கொட்டி பாடிடுமே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே ஓ ஆவியானவரே. ஓ வற்றாத நதியாக வாரும் போதகரே. Oh, hallelujah. Year of the Holy Spirit flow. பரிசுத்த ஆவியானவரின் வெள்ளத்தின் ஆண்டு Oh, இது. this is the Holy Ghost river பரிசுத்த ஆவியானவருடைய நதி that flows everywhere. எங்கும் பாய்ந்து ஓடுகிற நதி. The Holy Ghost is telling you. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது He சொல்லி is asking a question this right today. இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறார். In the year 2020, to the very first day, he is asking a question to us. 2022 ஆண்டு முதல் நாள்ல இந்த கேள்வி அவர் நம்ம I am பார்க்கிறோம். ready. Are you ready for the anointing? அபிஷேகத்துக்கு நீ தயாரா? I am ready. நான் தயார். Are you ready? நீங்க தயாரா? I am ready for the anointing to release. நான் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறதுக்கு நான் I am தயார். ready to heal you. நான் உன்னை I am சுகமளிக்கிறதுக்கு ready to do தயார். a miracle in your life. நான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை I am செய்கிறதுக்கு ready to தயார். transport you from one level of glory into another level of glory. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு உன்னை கொண்டு போவதற்கு நான் தயார். I am ready to deliver you. நான் உன்னை விடுதலை Oh, I am செய்கிறதுக்கு ready to தயார். break the bondages in your life. உன்னுடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைக்கிறதுக்கு நான் தயார். I am ready to put you in the high place, in the glorious place. Are you ready? உயர்ந்த இடம் மகிமையான இடத்துல உன்னை வைக்கிறதுக்கு நான் தயார். நீ தயாரா? The Holy Spirit is walking here right in this place. பரிசுத்த ஆவியானவர் இங்க நடந்து கொண்டிருக்கிறார். I tell you, I see and tell you, the Holy Spirit is walking right in this place. நான் பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இங்க நடந்து He கொண்டிருக்கிறார். walks into this year. இந்த வருடத்துக்குள் அவர் He நடக்கிறார். walks into this January, February, March and April, May, June, July, August, September, October, November, December. He goes into this year. He says, I am ready to use you with my anointing, my power. Are you ready? ஆண்டவர் இந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் இந்த வருடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை உபயோகிக்கிறதுக்கு நான் தயார். நீ தயாரா என்று கேட்கிறார். Who is ready? Who is ready? You யார் will be தயார்? touched. யார் தயார்? நீங்க தொடப்படுவீங்க. Who is ready? He will be touched. She will யார் be தயாரோ touched. அவங்க தொடப்படுவீங்க. I see the fire of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை நான் Year of the பார்க்கிறேன். Holy Ghost, the fire in Jesus' name. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியின் ஆண்டு. Oh, the Holy Spirit. Oh, the Holy Spirit. God says, ஆண்டவர் சொல்லுகிறார், I am seated on the throne. நான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். I look at every enemy with my eyes of flame of fire. என் எரிகிற என்னுடைய கண்களினால எல்லா எதிரியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். When I look into the sickness, அந்த வியாதியை நான் பார்க்கும்போது it is burning. அது எரிந்து போகிறது. It's burning. அது எரிந்து When போகிறது. I look into your sinful addictions and problems, உன்னுடைய அடிமைத்தனத்தை நான் பார்க்கும்போது it's burning. அது எரிகிறது. Your problems are burning right in this year. இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகள் சுட்டெரிந்து போகிறது. Oh, devil cannot overpower you unless or until you give place. நீங்க இடம் கொடுக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. This year is a year of great prosperity இந்த வருடம் பெரிய செழிப்பின் வருடம். because the great river of the Holy Spirit is flowing down. என பரிசுத்த ஆவியானவரின் பெரிய
நதி பாய்ந்து I ஓடுகிறது. prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நான் You are தீர்க்கதரிசனம் going to சொல்கிறேன். enjoy the anointing and the presence of the Lord and the prosperity as never before when you come into this anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் செழிப்பையும் நீங்க இதுவரைக்கும் அனுபவிக்காத அளவுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க வந்தா Whoever is listening or watching this message, இந்த மெசேஜ் யாரெல்லாம் கேக்குறீங்களோ I கவனிக்கிறீங்களோ prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால நான் This year is going to be a year of great anointing and great prosperity and great power that the Holy Ghost will come upon your family, come upon you, come into your life, into your room, and that's going to be a light from heaven, and that's going to be an encounter from the presence of the Lord. இந்த வருடம் பெரிய அபிஷேகத்தின் வருடம், செழிப்பின் வருடம், வல்லமையின் வருடம். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வருகிறார், உங்களுடைய அறைக்குள்ள வருகிறார், அந்த இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். Supernatural things are going to happen in your life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க Two things are going to happen in your life. உங்க வாழ்க்கையில இரண்டு காரியங்கள் In நடக்க this போகிறது. year 2022, இந்த வருடம் 2022 two things are going to happen. ரெண்டு காரியங்கள் நடக்க போகுது. Either you will be promoted to the highest level of anointing and power and glory, அபிஷேகத்தில மகிமையில வல்லமையில உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க. or else இல்லை என்றால் you will be put beside. பின்னாடி நீங்க போடப்படுவீங்க. If you come into the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள if you open your life for the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை நீங்க திறந்து கொடுத்தால் supernaturals. இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள். I saw a stream of water flowing down. ஒரு நீரூற்று இந்த நதியை நான் இப்ப பார்த்தேன் பாய்ந்து There are ஓடுகிறது. many rocky land. This is a rocky land. இது ரொம்ப கல் பாறைகள் நிறைந்த So many stones are there. நிறைய கற்கள் இருக்கிறது. It's a wilderness. இது ஒரு வனாந்திரம். For the people who are not in the Spirit, it's going to be a desperate wilderness. I prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளே இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் ஒரு வனாந்திரத்தின் வருடமாக You இருக்கும். may be a lakhir or a crorepati right now. நீங்க ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருக்கலாம். But if you're not in the Spirit, ஆனா நீங்க ஆவிக்குள்ள இல்லை you என்றால் will lose your money. உங்க பணத்தை நீங்க இழந்து You will விடுவீங்க. lose your fame and name. உங்களுடைய பேர் புகழ நீங்க இழந்து Maybe விடுவீங்க. you are in a drought situation. நீங்க ஒரு வனாந்திரம் மாதிரி இடத்துல இருக்கலாம். But when you come into this anointing, the river which is flowing down this year, ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது இந்த வருடம் அந்த அபிஷேக நதி பாய்ந்து ஓடுகிறது. if you say, yes Lord, I step into the anointing and the river, நீங்க ஆமா ஆண்டவரே இந்த அபிஷேகத்துக்குள்ள இந்த நதிக்குள்ள நான் இறங்குறேன்னு நீங்க maybe you are an ordinary middle class family. ஒரு சாதாரணமான நடுத்தர Maybe you lag behind in everything, even in your education. உங்க படிப்புலயோ எல்லாவற்றிலும் நீங்க பின்னாக இருக்கலாம். Maybe your society has dethroned you. உங்களுடைய சமூகம் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். But I tell you, ஆனா நான் I சொல்லுகிறேன் see a stream of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நதியை நான் பார்த்தேன். As soon as we entered this year, இந்த வருடத்துக்குள்ள நம்ம நுழைந்த உடனே God showed me this vision. ஆண்டவர் எனக்கு இந்த இத A rocky place, a wilderness. கற்கள் நிறைந்த இடம், ஒரு வனாந்திரம். But ஆனால் the Holy Ghost river is flowing down. பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாய்ந்து பாய்ந்து Do you know you have a hope? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Do you know you have a future? உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. The Holy Spirit anointing. பரிசுத்த ஆவியானவருடைய The அபிஷேகம். river of the Spirit, Holy பரிசுத்த Ghost. ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த Come நதி. into the river. இந்த நதிக்குள்ள நீங்க வாங்க. This is the year that God wants to honor the only people who want to come into the anointing and who want to enjoy the river of the Holy Spirit, and those people who want to be with God. பரிசுத்த ஆவியானவருடைய நதிக்குள்ள வருகிறவர்கள், அவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்க விரும்புபவர்கள், ஆண்டவருக்குள்ள நடக்கிறவர்களை மாத்திரம் ஆண்டவர் இந்த வருடம் உயர்த்தும் ஆண்டு. Oh, that's going to be a great promotion. ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது. Great promotion. பெரிய உயர்வு. Oh, great promotion. பெரிய உயர்வு. Eh, halahu bahana sakadu ba. Reke. Do you know what God said to me? ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? This is the year of restoration. இந்த வருடம் இழந்ததை திரும்ப பெறுகிற வருடம். Year of restoration. இழந்ததை திரும்ப பெறுகிற வருடம். Whatever you have lost in your life. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ? Relationship, உறவா, money, பணமா, strength, பலனா, health, சுகமா, education, படிப்பா, even your certificate. உங்களுடைய சர்டிபிகேட்டா? God says, ஆண்டவர் சொல்லுகிறார், year of restoration. இழந்ததை திரும்ப பெறுகிற வருடம். So I will restore to you the years that the swarming locust has eaten, the crawling locust, the consuming locust, and the chewing locust, my great army which I sent among you.
whatever you have lost for years because you did not hear the word of the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காததுனால வருடங்களுக்கு எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ God wants to restore them to you. ஆண்டவர் அவைகளை உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். Underline the word years. வருடங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்க. Many things are going to happen in this year. நிறைய காரியங்கள் இந்த வருஷம் நடக்க போகிறது. That's a day going to be dark in the whole world. உலகத்துல முழு உலகத்துல ஒரு இருண்டான நாள் வரப்போகிறது. A day of gloom and darkness. ஒரு இருட்டு நாள் வரப்போகிறது. The whole earth will be covered by darkness. முழு உலகமும் இருட்டுனால இருளினால மூடப்பட போகிறது. Darkness. ஆழமான இருள். That means satanic oppression. அப்படி என்றால் பிசாசின் அழுத்தம். A heavy attack of the devil in this year, in this world. இந்த வருடத்திலே இந்த உலகத்திலே சாத்தானின் ஒரு பெரிய தாக்குதல் வரப்போகிறது. A fire is going to devour the people. ஜனங்களை ஒரு பட்சிக்கிற அக்கினி வரப்போகிறது. Hallelujah. Hallelujah. When this attack comes right in this year in the world, இந்த வருடம் இந்த உலகத்திலே இந்த தாக்குதல் வரும்போது garden that looks like Eden will become wilderness. ஏதேனை போல தோன்றப்படுகிற அந்த தோட்டம் வனாந்திரமாக மாறும். You will witness some people who are like a garden of Eden will become wilderness. ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிற ஜனங்களை நீங்க பாப்பீங்க, ஆனா அது வனாந்திரமா மாறும். But what the good news? ஆனா என்ன ஒரு நல்ல செய்தி? The one who is listening to the word of the Lord தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் and gets into the anointing of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ள வருகிறவர்கள், when this attack comes, இந்த தாக்குதல் வரும்போது he would be like a wilderness. அவன் ஒரு வனாந்திரம் மாதிரி இருக்கலாம். But ஆனால் because he is in the anointing, அந்த அபிஷேகத்துக்குள்ள அவன் he will இருப்பதினாலே become like a garden of Eden. அவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாறி விடுவான். Glory to God. Hallelujah. Hallelujah. God says, blow the trumpet in Zion. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனிலே எக்காளம் ஊதக்கடவது. What is the meaning of trumpet? எக்காளம் என்றால் என்ன அர்த்தம்? The sound of the Lord. ஆண்டவருடைய சத்தம். The voice of the Lord. ஆண்டவருடைய சத்தம். Oh, church of God. ஓ தேவனுடைய சபையே, Listen to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. There's going to be a deep darkness over the whole world in this year. முழு உலகத்தில் இந்த வருடம் ஒரு ஆழ்ந்த ஒரு இருள் வர But போகிறது. God says, ஆண்டவர் the சொல்லுகிறார், Lord shall arise upon you. ஆண்டவர் உன்மேல எழும்புவார். Your day of shining is already come. உன்னுடைய பிரகாசத்தின் நாள் ஏற்கனவே வந்தது. Oh, the day of the Lord is coming. ஆண்டவரின் நாள் வருகிறது. Something is going to happen through media this year. மீடியா முழு ஏதோ ஒன்று இந்த ஆண்டு நடக்க போகிறது. An enemy. ஒரு எதிரி. I don't know whether this is a virus or something. அது என்னவென்று எனக்கு தெரியாது. Something is going to touch the whole world. ஏதோ ஒன்று இந்த முழு உலகத்தையும் தொட போகிறது. Even one city will be destroyed. ஒரு நகரமே அழிந்து போகப்படும். If somebody throws some bombs, a city will be destroyed. ஏதோ ஒரு பாம் உள்ள ஒரு நகரமே அழிந்து போகும். Hallelujah. Let me ask a question. How 2022 will be? நீங்க கேட்கலாம் 2022 எப்படி இருக்க போகுது? It is very easy. அது ரொம்ப சுலபம். As you think it will be. நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி இருக்க போகுது. If you think God's thoughts, that will be 2022 for you. ஆண்டவருடைய சிந்தனையை நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு 2022 அப்படி இருக்க போகிறது. If you think what God thinks, ஆண்டவர் எதை யோசிக்கிறாங்களோ அதை நீங்க யோசிச்சா that will be 2022. அதுதான் 2022 இருக்க போகுது. God always thinks of holiness. ஆண்டவர் எப்பொழுதுமே பரிசுத்தத்தை நினைப்பார். God always thinks about the soul. எப்பொழுதுமே ஆத்துமாக்களை ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருப்பார். God always thinks faith. எப்பொழுதுமே விசுவாசத்தை ஆண்டவர் நினைப்பார். God always thinks creative miracles. எப்பொழுதுமே ஆண்டவர் உருவாக்குகிற அற்புதத்தை பத்தி நினைப்பார். Hallelujah. God never thinks evil. ஆண்டவர் ஈவிலான காரியத்தை யோசிக்க மாட்டார். God says, ஆண்டவர் சொன்னார், do you want 2022 to be prosperous and glorious? 2022 உனக்கு மகிமையாக செழிப்பாக இருக்க வேண்டுமா? Think what I think. நான் எதை யோசிக்கிறேனோ அதை யோசி. Wonderful. Think what God thinks. ஆண்டவர் எதை யோசிக்கிறாரோ அதை யோசிங்க. Hallelujah. Hallelujah. What does God think? ஆண்டவர் எதை யோசிக்கிறார்? The whole world இந்த முழு உலகமும் to be saved. ரட்சிக்கப்படணும். The whole world, இந்த முழு it உலகமும் must come into the Holy Ghost anointing and the grip of the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய கட்டுக்குள்ள அவருடைய அபிஷேகத்துக்குள்ள வர வேண்டும். Yes.
The whole world முழு உலகமும் must worship God. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். The whole world must be holy and healthy. இந்த முழு உலகமும் சுகமாக பரிசுத்தமாகவும் You இருக்க must வேண்டும். think, hey, God wants me to be healthy. நீங்க யோசிக்கணும், ஆண்டவர் என்ன சுகமா இருக்க விரும்புகிறார் என்று. God is holy. I want to be holy. I must be holy. ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். What God thinks, you think that. ஆண்டவர் எதை யோசிக்கிறாங்களோ அதை நீங்க Your யோசிங்க. 2022 will be glorious and prosperous and highly, fantastic. உங்களுடைய 2022 ரொம்ப மகிமையாக செழிப்பாக பயங்கரமா இருக்க போகிறது. Amen. ஆமென். Will you think what God thinks? ஆண்டவர் எதை யோசிக்கிறாரோ அதை யோசிப்பீங்களா? Isaiah chapter 55 verse 6 through 8. ஏசாயா 55 6 ல இருந்து 8 வரைக்கும் சொல்லுகிறது. God says, ஆண்டவர் சொல்லுகிறார், my thoughts are not your thoughts. என்னுடைய நினைவுகள் உன்னுடைய My நினைவுகள், ways are not your ways. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. Let the wicked repent and come to me. துன்மார்க்கர் மனம் திரும்பி என்னிடம் வருவார்களாக. My ways are higher like heaven. வானங்கள் போல என்னுடைய வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது. God wants to take you to the higher place. ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். High level of anointing. உயர்ந்த level of High level of prosperity. உயர்ந்த செழிப்பின் இடம். High level of power and authority. உயர்ந்த அதிகாரத்தின் வல்லமையின் ஸ்தானம். God wants to keep you above the devil, not below the devil. சாத்தானுக்கு மேலாக உங்களை வைக்க விரும்புகிறார், கீழே கிடையாது. God wants you to walk over serpents and scorpions. சர்ப்பத்தின் மேலும் தேள்களின் மேலும் உங்களை நடக்க விரும்புகிறார். God wants to give you power over witchcraft and magical power. பில்லி சூனியம் மந்திர அந்த காரியங்கள் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். These are the thoughts of God. இதுதான் ஆண்டவருடைய சிந்தனைகள். God says, think like me. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன மாதிரி யோசி. என்ன மாதிரி யோசி, என்ன மாதிரி யோசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன மாதிரி யோசி, என்ன மாதிரி யோசி, என்ன மாதிரி யோசி. என்ன மாதிரி யோசி. Walk like me. என்ன மாதிரி நட. Talk like me. என்னை போல பேசு. Be holy like me. என்னை போல பரிசுத்தமாயிரு. You must think like God. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் மாதிரி நீங்க யோசிக்க வேண்டும். Then you will live like God. அப்பொழுது நீங்க ஆண்டவர் மாதிரி வாழுவீங்க. God never thinks about sickness. ஆண்டவர் வியாதி குறித்து யோசிப்பது கிடையாது. Will cancer come? கேன்சர் வந்து விடுமா? He never thinks like that. அவர் அப்படி யோசிக்கிறது கிடையாது. If you think like God this year, இந்த வருடம் நீங்க ஆண்டவரை போல நீங்க சிந்தித்தால், you will enjoy the blessings. இந்த ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கும். You will hear wars and news of wars. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேட்க போறீங்க. If you are deeply rooted in the word of God, ஆண்டவருடைய வசனத்துக்குள்ள ஆழமாக நீங்க வேரூன்றி நின்றால், according to Matthew chapter 7 verse 21 and 24, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 24ஆம் வசனத்தின்படி, many misfortunes and bad incidents will happen. நிறைய கெட்ட காரியங்கள் நடக்க போகிறது. But you will be like a house which is on the top of a hill. ஆனா நீங்கள் மலை மேல இருக்கிற ஒரு வீடு போல, பட்டணத்து போல இருக்க போகிறீங்க. Darkness shall cover the whole world. இருள் இந்த முழு உலகத்தையும் மூடும். But ஆனால் the Lord shall arise on you. ஆண்டவர் உங்க மேல உதிப்பார். Hallelujah. Hallelujah. His glory shall be seen upon you. அவருடைய மகிமை உங்க மேல His காணப்படும். power shall be seen upon you. அவருடைய வல்லமை உங்க மேல The காணப்படும். sun of righteousness shall arise on you. நீதியின் சூரியன் உங்க மேல உதிப்பார். Hallelujah. Hallelujah. He will rise on you with wings. Under his wings are healings. அவருடைய செட்டைகளை கொண்டு உங்க மேல உதிப்பார், சுகமளிக்கிற செட்டைகளை கொண்டு. If you are under his wings, அவருடைய செட்டைகளின் கீழ நீங்க I இருந்தால், repeat the words, அந்த வார்த்தையை நான் திரும்ப if சொல்லுகிறேன். you are living under the wings of God, தேவனுடைய செட்டைகளின் கீழ நீங்க வாழ்ந்தீங்கன்னா, there is healing, அங்க சுகம் இருக்கிறது, there is safety. அங்க பாதுகாப்பு இருக்கிறது. Hallelujah. God said it's the time to seek God. ஆண்டவர் சொன்னார், இது ஆண்டவரை தேடும் காலம். Even if a flood comes, ஒரு வெள்ளம் வந்தாலும் it will not come near you. அது உங்க பக்கத்துல வராது. Those who are not seeking God ஆண்டவரை தேடாதவங்க will be sinking in the flood. அந்த வெள்ளத்துல மூழ்கி போய் விடுவார்கள். God is raising an army around the whole world. ஆண்டவர் இந்த முழு உலகத்திலும் ஒரு சேனையை எழுப்புகிறார். Be one among that. அந்த சேனையில ஒருத்தராக நீங்க இருங்க. Be one of the warriors. அந்த யுத்த வீரர்களில் ஒருத்தராக நீங்க Be a இருங்க. praise
and worship warrior and a prayer warrior. ஒரு துதிக்கிற ஜெபிக்கிற வீரனாக இருங்க. Yes, hallelujah. These are all the words of God. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். What does it mean? அப்படி என்றால் என்ன? Come into God's ways. ஆண்டவருடைய வழிக்குள்ள நீங்க வாங்க. Walk like him, think like him. ஆண்டவர் போல யோசிங்க, ஆண்டவர் போல நடங்க. Why? Because ஏனென்றால் the foundations are going to be shaken. அஸ்திபாரங்கள் அசைய போகிறது. Hallelujah. Hallelujah. Amen. God says, rise up, man. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு மனிதனே. Shine this year. இந்த வருடம் பிரகாசி. Because I am on you. ஏனென்றால் நான் உம்மேல இருக்கிறேன். If you seek the Lord, you shall live. நீங்க ஆண்டவரை தேடினால் நீங்க பிழைப்பீர்கள். God says, spend time with me. ஆண்டவர் சொல்றார், என்னோட நேரத்தை செலவிடு. Spend time with me. என்னோட நேரத்தை செலவிடு. Cut the other times with somebody. மற்றவரோடு நீங்க நேரத்தை செலவிடுறத கட் பண்ணி விடுங்க. God says, this is a year that he wants to establish you. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருடம் உங்களை நிலைநாட்ட விரும்புகிறார். Don't give importance to silver and gold and silver. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் நேரத்தை முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்க வேண்டாம். They are of no use. அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. But when you give first priority and place to God, ஆனா முதல் இடம் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்தால், gold and silver will be in store for you. பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு சேர்த்து வைக்கப்படும். I tell you, whoever listening to my word, யாரெல்லாம் என் வார்த்தை கேட்கிறீங்களோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். if you have been waiting for an appointment order from government, this year you are going to have an appointment order from government. அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், ஒரு பதவிக்காக நீங்க காத்திருந்தால் இந்த வருடம் உங்களுக்கு அது கிடைக்கிறது. God said 3 words to me. ஆண்டவர் எனக்கு 3 வார்த்தைகளை கொடுத்தார். Removal, renewal and revival. தூக்கி எடுத்து போடுவாரு, அதுக்கப்புறம் புதிதாக்குவார், உயிர்ப்பிப்பார். God wants to remove something from your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சிலது ஏதோ ஒன்று ஆண்டவர் தூக்கி எறிய விரும்புகிறார். Something that which is blocking the anointing and the power and the blessings in your life, God wants to remove it. ஆண்டவருடைய அபிஷேகத்தை, வல்லமை, ஆசீர்வாதத்தை எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடை செய்து கொண்டிருக்கிறதோ அதை ஆண்டவர் தூக்கி எறிய போகிறார். Remove the bad relationship. தவறான உறவுகளை தூக்கி எறிகிறது. Remove that is not from God. ஆண்டவர் கிட்ட இருந்து எதெல்லாம் வரல அதெல்லாம் தூக்கி எறிங்க. He wants to renew you. ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். He wants to revive you. உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். This is a year of removal, renewal and revival. இந்த வருடம் தூக்கி எறிதல், புதிதாக்குதல், எழுப்புதலின் ஆண்டு. God said, ஆண்டவர் சொன்னார், be in my presence. என்னோட பிரசன்னத்திலே இரு. If you are in my presence, நீ என்னோட பிரசன்னத்திலே இருந்தால், that's the safest place in the globe. இந்த முழு உலகத்துல அதுதான் ரொம்ப பத்திரமான இடம். If the presence of God is increasing in the church, prosperity will increase. தேவனுடைய பிரசன்னம் சபையில பெருக பெருக செழிப்பு பெருகும். 2 Timothy chapter 1:6 says, 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது, fan the flame into fire. அனல் மூட்டி எழுப்புங்க. God says, increase the presence of God in you. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்கிட்ட இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை இன்கிரீஸ் பண்ணு. There are many individual ministers will arise this year, தனிப்பட்ட ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள் இந்த வருடம். but they cannot stand. ஆனா அவங்க நிலைத்து நிற்க முடியாது. Have corporate ministry. கூட்டு ஊழியங்களை வைத்துக்கொள். Maybe corporate companies fail, கார்ப்பரேட் கம்பெனிங்க கீழே விழலாம், but corporate ministry shall flourish. ஆனா இணைந்து செய்கிற அந்த ஊழியம் நிலைத்து. If you are an individual, it is sure that you are going to fall. ஒரு தனிப்பட்ட ஆளா நீங்க நின்னீங்கன்னா நீங்க கீழே விழுவீங்க என்று. But if you are connected to a man of God, to the church, to a corporate ministry, you shall flourish. It is sure. நீங்க ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனோடும் ஒரு சபையோடும் ஒரு சேர்ந்து இருக்கிற அந்த கூட்டத்தோடும் நீங்க இருந்தால் நீங்க வந்து செழிப்பீங்க. Hallelujah. Hallelujah. Tie up yourself with the Holy Ghost people. பரிசுத்த ஆவியில் இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். Cut your fellowship with the people who are not in the spirit. ஆவியில இல்லாதவர்களோடு இருக்கிற எல்லா உறவையும் கட் பண்ணி போடுங்கள். There's a hope for India if Esthers arise. எஸ்தர்கள் எழும்புவதுதான் இந்த இந்தியாவுடைய ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. If Mordecai arise, that's a deliverance. மொர்தெகாய்கள் எழும்பினால் அங்க ஒரு விடுதலை இருக்கிறது. If Nehemiah rise up, there will be building, rebuilding and revival. நெகேமியாக்கள் எழும்பினால் அங்க திரும்ப கட்டுதல் இருக்கும்.
You must rise up like Esther, Nehemiah and Mordecai. நீங்க எஸ்தரை போல நெகேமியா போல மொர்தெகாய் போல நீங்க எழும்ப வேண்டும். This is the voice of God. இது தேவனுடைய சத்தம். Whoever is listening right now, யாரெல்லாம் இப்பொழுது you have to கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் answer God. நீங்க ஆண்டவருக்கு பதில் கொடுக்க If you are வேண்டும். a lady, you must rise up like Esther. நீங்க ஒரு பெண்ணாக இருந்தால் எஸ்தரை போல எழும்ப வேண்டும். If you are a believer, a man, you must rise up like Nehemiah or Mordecai. நீங்க ஒரு ஆணாக இருந்தால் மொர்தெகாய் போல நெகேமியா போல நீங்க எழும்ப வேண்டும். Collisions with the nations will increase. நாடுகள் மோதிக்கொள்வது இந்த வருடம் அதிகரிக்கும். It will not decrease. அது குறையாது. God said, no time for arguments. ஆண்டவர் சொன்னார் சண்டை போடுவதற்கு வாக்குவாதத்துக்கு நேரம் கிடையாது. Whoever listens to me, I say in the name of Jesus, it is time to seek God for our nations. எந்த நாட்டிலிருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால இது உங்களுடைய நேரம் ஆண்டவரை தேடுவதற்கு. That's going to be a day of calamity in the whole world. இந்த முழு உலகத்திலும் ஒரு அழிவு நாள் வருகிறது. The demon wants to attack the people, even the holy people. சாத்தான் ஈவன் பரிசுத்தவான்களை எதிர்த்து நிக்கிறது வருகிறது. Rise up. எழும்புங்கள். It's time to seek God. ஆண்டவரை தேடுகிறதுடைய நேரம். It's not time to seek money. பணத்தை தேடுற நேரம் It's not கிடையாது. time for gold and silver. பொன்னு வெள்ளியை தேடுகிற நேரம் கிடையாது. It's time to seek God. ஆண்டவரை தேடுகிற நேரம். It's time to stand for the nations in the gap. நாடுகளுக்காக அந்த திறப்பின் வாசல்ல நிக்கிறதுடைய நேரம். Don't work for yourself. உங்களுக்காகவே வேலை பார்க்காதீங்க. Don't be selfish. ஒரு சுயநலவாதியா A sudden இருக்காதீங்க. destruction come to this world. ஒரு திடீரென்று ஒரு அழிவு இந்த A உலகத்துக்கு sudden வருகிறது. destruction comes to this ஒரு world. திடீர் அழிவு இந்த உலகத்துக்கு Oh, church of வருகிறது. God, listen to the voice of God. தேவனுடைய சபை ஆண்டவருடைய சத்தத்தை கேள். Rise up from your place, from your dust. உன்னுடைய தூசிலிருந்து இந்த இடத்திலிருந்து எழும்பு. Come on. எழும்பு. Go to the prayer closet. உன்னுடைய ஜெப அறைக்குள்ள போ. Kneel down. முழங்கால் படியிடு. Seek God for the nation. நாடுகளுக்காக ஆண்டவரை தேடு. God say, ஆண்டவர் சொல்லுகிறார் pray for the nations. நாடுகளுக்காக ஜெபி. My dear people of God, church of God, whoever listens to me, this is the voice of the Holy Spirit. I declare and decree there's going to be a great destruction over this world. Come on, just go to God and pray, intercede, stand in the gap for the people of God in the whole world. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய சபையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இது தேவனுடைய நேரம். நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து அந்த கேப்ல நடுவுல நின்னு திறப்பின் வாசல்ல நின்று நாடுகளுக்காக ஜெபிக்கிறதுடைய நேரம். This is the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. If you are not rising like Esther, நீங்க எஸ்தரை போல எழும்பாவிட்டால் you have to give account. நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். Not next year, அடுத்த வருடம் கிடையாது. this year. இந்த வருடம். God speaks for this year. ஆண்டவர் இந்த வருடத்துக்கு God speaks பேசிக்கொண்டிருக்கிறார். for this year. ஆண்டவர் இந்த வருடத்துக்கு If you don't rise up பேசிக்கொண்டிருக்கிறார். like Nehemiah or Mordecai, நீங்க ஒரு நெகேமியா போல மொர்தெகாய் போல நீங்க எழும்பலனா you have to face the result. அந்த பலனை நீங்க பார்க்க வேண்டும். Please rise up for God. ஆண்டவருக்காக எழும்புங்க. Those who are into media, மீடியாக்குள்ள இருப்பவர்கள் please take care. கவனித்துக் கொள்ளுங்கள். There's going to be a great destruction through media. ஒரு பெரிய அழிவு மீடியா மூலம் வரப்போகிறது. God yourself by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. If you turn to God, there will be a blessing behind you. நீங்க திரும்பி ஆண்டவர் கிட்ட வந்தா உங்களை ஒரு ஆசீர்வாதம் பின்தொடரும். Hallelujah. ஹல்லேலூயா. I want to share with you the message that God has given me for this year. இந்த வருடத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். This is the year of great restoration. இந்த வருடம் இழந்ததை திரும்ப பெறுகிற வருடம். Whatever the locust has eaten in your life, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வெட்டுக்கிளிகள் பட்சித்ததோ, whatever the sin that has eaten in your life, எதெல்லாம் அந்த பாவம் உங்க வாழ்க்கையில பட்சித்ததோ, hallelujah, debt, கடன், sin, பாவம், curse, சாபம், they have eaten like locusts. வெட்டுக்கிளிகள் போல அது பட்சித்து இருக்கிறது. Sometime all your money will be lost. திடீரென்று எல்லா பணமும் காலி ஆயிடும். There's a swarming locust. அது ஒரு சேனை போல ஒரு வெட்டுக்கிளி. Another crawling locust. ஊந்து அந்த வருகிற அந்த வெட்டுக்கிளிகள். That means an attack comes slowly. அப்படி என்றால் ஒரு எதிர்ப்பு அப்படியே மெதுவா வருகிறது. You do not know, hey,
that man of God is warning some people, but these people are laughing. But there's a crawling locust come. தேவனுடைய ஊழியக்காரன் அவர் எச்சரிப்பார், ஆனா சில ஜனங்கள் சிரித்துக் கொண்டு இருப்பாங்க. மெதுவாக அந்த வெட்டுக்கிளிகள் வருகிறது. Another type of locust. இன்னொரு விதமான வெட்டுக்கிளி. Locust that eats and chew. அது பச்சித்து அது அப்படியே சாப்பிடுகிறது. Instead of you enjoying, these demons are enjoying your prosperity, your peace, your joy. உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு பதிலாக எதிரிகள் அந்த சாத்தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். Hello. Consuming locust, fourth type. If such types come, all will be lost. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் வந்து யூண்டோட காலி. See, such was your case in the past. பாருங்க, அதெல்லாம் உங்களுடைய பழைய காலத்துல நான் வந்தது. But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், therefore says the Lord, turn to me with all your heart, with fasting and with weeping and with mourning, if you return to the Lord. நீங்க ஆண்டவரிடத்துல திரும்பும்போது what will happen? என்ன நடக்கும்? God says, I will restore to you the years. ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்த வருடங்களை நான் திரும்ப தருவேன். All the losses. எல்லா இழப்புகள். Somebody is asking in your heart right now. இப்பொழுது உங்க இருதயத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டு, will God give me back all what I lost? All losses? ஆண்டவர் எல்லா இழப்புகளை திரும்ப தர முடியுமா? God cannot lie. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். He is not a man to speak lies. அவர் மனிதன், ஒரு பொய் சொல்ல மனிதன் கிடையாது. If you return unto God, நீங்க ஆண்டவரிடம் திரும்பும்போது, if you come with all your heart, முழு இருதயத்தோடு அவர்கிட்ட வரும்போது, all losses will be turned into blessings. எல்லா இழப்புகளும் ஆசீர்வாதங்களாக மாறிவிடும். Restoration. இழந்தது திரும்ப வரும். Every day is a day of restoration. ஒவ்வொரு நாளும் இழந்ததை திரும்பி பெற்றுக்கொள்கிற நாள். Your health will be restored to you. உங்களுடைய சுகம் உங்களுக்கு திரும்ப வரும். Joy will be restored to you. உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். Your money will be restored to you. உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்ப வரும். I guarantee in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் நான் கேரண்டி பண்றேன். If you return to the Lord, நீங்க ஆண்டவரிடம் திரும்பும்போது, if you come back to God, ஆண்டவர்கிட்ட நீங்க திரும்பி வரும்போது, if you fix your time and be with God, ஆண்டவரோட ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி உட்காரும்போது, no more for the world. உலகத்துக்கு இனிமேல் கிடையாது என்று தீர்மானிக்கும். Everything will be returned to you. Everything will be returned to you. அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். All the years that you have lost, நீங்க இழந்த வருடங்கள், the power and the strength and the gain that you have lost in the past years, அந்த வல்லமை, அந்த பெலன், அந்த கெயின் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ இந்த பழைய வருடங்களில, that will be restored to you. அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். What a joy it is, isn't it? என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல? God's word is so clear. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கு. Return to me with all your heart. உன்னுடைய எல்லா முழு இருதயத்தோடு திரும்பி வா. I will return everything to you. நான் எல்லாத்தையும் உனக்கு திருப்பி தருவேன். I will restore everything back to நான் you. எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். This is the word of God for this year. இந்த வருடத்துக்கு இதுதான் தேவனுடைய வார்த்தை. If you do not return, நீங்க திரும்பல என்றால் what will happen? என்ன நடக்கும்? I don't want to tell you. நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். Hallelujah. When you return to God, நீங்க ஆண்டவரிடம் திரும்பும்போது, you shall eat in plenty. நீங்க சொல்லுங்க, நான் திருப்தியா சாப்பிடுறேன். You will be satisfied. நீங்க திருப்தி அடைவீங்க. But now you have no satisfaction. இப்பொழுது உங்களுக்கு திருப்தி இல்ல. God says, come to me, man. ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட வாப்பா. You shall eat in plenty. நீ திருப்தியா புசிப்ப. You will be satisfied. நீ திருப்தி அடைவ. You will enjoy my presence. என்னுடைய பிரசன்னத்தை அனுபவிப்ப. You will begin to worship me. என்னை ஆராதிக்க ஆரம்பிப்ப. I will lead you wonderfully. நான் உன்னை அற்புத விதமா நடத்துவேன். Shall I do wonders for you? நான் உனக்கு அற்புதத்தை செய்யட்டுமா? Shall I perform miracles for you? உனக்கு அற்புத அடையாளத்தை செய்யட்டுமா? Do you want your dryness, your wilderness to be turned into pools of water? உங்களுடைய வனாந்திரம் ஒரு வயல்வெளியா, உங்களுடைய வனாந்திரம் ஒரு நீரோடையா மாற விரும்புறீங்களா? Do you want that? அது உங்களுக்கு வேணுமா? I am waiting for you. நான் உனக்கு God says, come unto me. ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட வா. There's a river flowing down for you. உனக்காக ஒரு நதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது. Your wilderness will be turned into a land of fertility. உன்னுடைய வனாந்திரம் ஒரு வயல்வெளி, ஒரு செழிக்கிற இடமாக மாறும். That will become your prosperity. அது உன்னுடைய செழிப்பாக மாறும். My son, என்னுடைய மகனே, my daughter, என்னுடைய மகளே, are you living in poverty? தரித்திரத்தில் வாழ்ந்து I will கொண்டிருக்கிறாய். turn your poverty into prosperity. உன்னுடைய தரித்திரத்தை நான் செழிப்பா மாத்துவேன். What a
privilege. என்ன ஒரு பாக்கியம். When, Pastor? எப்போ பாஸ்டர்? In 2022. 2022 ஆண்டு. When will it happen? எப்போ நடக்கும்? From now. இன்றையில When you இருந்து. turn unto God, when you say, yes, Lord, I come to you, Lord. நீங்க திரும்பி ஆண்டவர்கிட்ட எஸ் ஆண்டவரே நான் வரேன் என்று சொல்லும்போது. From now. இப்பொழுது நீங்க வாங்க. If this is the promise for this year, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் இது. it's already started. அது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. You are in the prosperity. நீங்க செழிப்புக்குள்ள இருக்கீங்க. You are no more in poverty. நீங்க தரித்திரத்துல இல்ல இப்போ. You are in joy. நீங்க சந்தோஷத்துக்குள்ள இருக்கீங்க. How many of you say, yes, Lord, I'm going to turn unto you and come back to you? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா ஆண்டவரே நான் திரும்பி உங்ககிட்ட நான் வரேன்? Are you saying? நீங்க அத சொல்றீங்களா? Lift your right hand and say, yes, Lord, I come back to you, Lord. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆமா ஆண்டவரே உங்ககிட்ட நான் திரும்பி வரேன். Yes, Lord, I come back to you. Yes, Lord, I come back to you. Then God says, I will restore to you, my son. ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன் மகனே. Hallelujah. I will pour out my spirit upon you. என்னுடைய ஆவியை உன் மேல ஊற்றுவேன். My people shall never be ashamed. என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு I போவதில்லை. prophesy in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால தீர்க்கதரிசனம் The சொல்கிறேன். place where you were ashamed last year, போன வருடம் எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ in the same place, அதே இடத்துல you will be honored. நீங்க You கனப்படப்படுவீர்கள். will not be ashamed. நீங்க வெட்கத்துல இருக்க மாட்டீங்க. Maybe you were depromoted. Now this year you will be double promoted. நீங்க ஒரு ஸ்தானத்துல இருந்து கீழ தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த வருடம் 2 மடங்கு அதிகமாக நீங்க உயர போறீங்க. Then you shall know I am the Lord God, says God. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் நானே தேவன் என்று. Hallelujah. ஆமென். Hallelujah. ஹalleluya.